எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம பிரேக்கிங் பேட் சீசன் 5 எபிசோட் 3 தாங்க பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பிரேக்கிங் பேட் எபிசோட்ஸில் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். பாதுகாப்பு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதை வந்து கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் சில வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 2 ஹசார்ட் பே. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம மைக்கை காமிக்கிறாங்க. மைக்கு கூட ஒரு வக்கீல வராரு. ஸோ ஆக்சுவலி நம்ம கஸ்ஸுக்கு ஒரு 12 பேர் இருந்தாங்க தெரியுமா, அவங்களோட கூட வேலை செய்யறதுக்கு. ஸோ அதில் ஒருத்தி வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த லிடியாங்கிறவ, அப்புறமா இன்னும் அந்த ஒரு தாத்தா, அந்த தெரியுமா கெமிக்கல் தாத்தா. ஸோ அவரு அந்த கெமிக்கல் தாத்தா செத்துட்டாரு. இப்போ லிடியாவை வந்து நம்ம மைக்கோட சென்ட்டாங்க. ஸோ இன்னொருத்தரை வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ இன்னொருத்தர் வந்து பிடிச்சி வச்சதுனால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அவரை வந்து ஜெயிலில் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதனால அவரை பார்க்கறதுக்காக மைக் போகிறாங்க. ஏதாவது உண்மையை சொல்கிற போகிறான்னுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் மைக்கு ஒரு வக்கீலே கூட்டிகிட்டு போகிறாங்க. உண்மையை சொல்கிறக்கூடாதுல்ல அதனால். ஸோ அதுக்கப்புறமா வந்து எப்படி அவனை பிடிச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது, என் அக்கௌண்ட்டில் நிறைய காசு இருந்ததுப்பா. அதே மாதிரி அந்த லாண்ட்ரி கடை இருக்குல்ல, அது என் பேரில் தான் அந்த கடை இருக்குது. அந்த கடையை நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது கஸ்ஸு தான் அதை வாங்கியிருந்தாரு. அந்த கடை என் பேரில் இருந்தது. ஸோ அதுக்கு கீழே தானே லேப் இருந்தது. உனக்கு தெரியாமல் அந்த கீழே லேப் இருக்குமாடா அப்படின்ட்டு வந்து என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்டில் நிறைய காசு இருந்தது. அந்த காசு எல்லாத்தையுமே இப்போ எடுத்துட்டாங்கன்னு சொன்னோன்னே, நீ கவலைப்படாத, அந்த காசு நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மைக் சொல்கிறாரு. அந்த வக்கீல பார்த்தா காதில் ஹெட்ஃபோன் மாட்டினது பாட்டு கேட்டுனுறான் போல இருக்கு. என்ன வேலைக்கு வந்தாலும் அதை பார்க்காம நான் மைக்கை பேச விட்டு அவன் பாட்டு உட்காந்து பாட்டு கேட்டுன்னு இருக்கான். நம்ம மைக் வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு. உனக்கு வர வேண்டிய காசை நான் தரேன், மாசம் நான் தரேன், என்னால் முடிஞ்சதை நான் தரேன் அப்படின்ற மாதிரி மைக் சொல்கிறாரு. அதுக்கு அந்த அந்த ஆளுமே வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து ஹாப்பியாக வரும். அப்பன்னா நம்ம சாலு, ஜெஸி, வால்டர் தான் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம சால் என்ன சொல்கிறான்னா, நம்ம 3 பேர் தானே பார்ட்னர்ஸு, இப்போ எதுக்கு இந்த மைக்கை சேர்த்து அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, மைக்கு தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறான், அவன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்டர் சொல்கிறாரு. அவன் காலோட பல மறுபடியும் போயிருக்கான், எனக்கு அவன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சால் சொல்கிறான். இல்லை அவன் கண்டிப்பாக இருந்தே அவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்டருமே சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம சால் என்ன சொல்கிறாரு பார்த்துருந்தீங்கன்னா, ஓகேப்பா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு மைக்குமே வராங்க. ஸோ மைக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து இவங்க எல்லாம் 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம வால்டர் என்ன சொல்கிறான்னா, இப்போதைக்கு நமக்கு மெத்தட் இருக்கிறதுக்காக நமக்கு ஒரு பெரிய லேப் தேவைப்படுது. ஸோ லேபில் ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு இடம் மாதிரி தேவைப்படுது, வாங்க பார்க்க போகலாம் அப்படிங்கிற நம்ம வால்டர் கூட்டின்னு போகிறாரு. எங்கேயோ வால்டர் இல்லை, நம்ம சால் தான் எங்கேயோ கூட்டின்னு போகிறோம், வாங்க அவங்களுக்கு நிறைய இடம் காமிக்கிறேன்ட்டு. இப்போ நம்ம சால் ஒரு கார்ட்போர்ட் கடை கூட்டின்னு போகிறாரு. இந்த கடை நல்லா பெருசாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வால்டர் என்ன சொல்கிறேன்னா, வேண்டாம் இங்கே ஒரு மிஷின் இருக்குல்ல, இந்த மிஷின் இருந்தால் நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்டர் சொல்கிறாரு. அப்படியே சரி வேற ஒரு கடை பார்க்கலான்ட்டு வேற ஒரு கடை போகிறாங்க. அது வந்து ஒரு ஃபுட் ஃபேக்ட்ரி. ஸோ ஃபுட் ஃபேக்ட்ரிக்கு நம்ம அடியில் வச்சோன்னா நம்மளால யாருமே கேட்க முடியாது, பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சால் சொல்கிறாரு. அப்போ நம்ம வால்டர் என்ன சொல்கிறேன்னா, ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் வருவாங்கப்பா, ஃபுல்லாக செக்கிங் வாங்க, அப்புறம் நாம தான் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வால்டர் சொல்கிறாரு. சரி ஓகே வேற ஒரு கடைக்கு போகணுன்ட்டு என்ன பண்ணாலும் பூச்சி மருந்து கடையை கூட்டின்னு போகிறாரு. அது பார்த்தா ரொம்ப குட்டியாக இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம மைக்கும் சரி ஜெஸியும் சரி வேண்டாகிறாங்க. ஆனால் நம்ம வால்டர் இருக்கார் தெரியுமா, இல்லை இது பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்கிறாரு. எப்படி நான் பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லணும்னு கேட்கும்போது, பூச்சி மருந்து எப்படி அடிப்பாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கு போய் தானே அடிப்பாங்க. அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு நாமளும் அவங்களோட போவோம். அந்த பூச்சி மருந்து அடிக்கிறான்னு தெரியுமா, அவங்களோட நாமளும் சேர்ந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பூச்சி மருந்து வீட்டில் அடிக்கிறாங்க. அங்கே போயிட்டு வெளில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பிளான்னா, ஒவ்வொரு வீட்டிலும் பூச்சி மருந்து அடிப்பாங்க. ஸோ அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே காலி ஆயிடுவாங்க. வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, இந்த பொருளுமே அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இருக்கிற பொருள் கொஞ்சம் தான் இருக்கும், வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ ஃபுல்லாக டென்ட் மாதிரி போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம வால்டர் ஜெஸி போய் மெத்து ஆயிடுச்சானா யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போ தான் நம்ம வால்டர் கேட்குறாரு, சரி ஓகே இந்த உள்ளே போகிறான்னு தெரியுமா இந்த பூச்சி மருந்து அடிக்க, அவனுக்கு மேலே கேஸ் இருக்கு கேட்கும்போது, அவனுக்கு கேஸ் மேலே அவனுக்கு மேலே வந்து கிடையாது, ஆனால் திருட்டு பசங்க அவனை பற்றி தெரிஞ்சு வச்சுனா எப்படின்னா, இங்கே ஃபுல்லாக வந்து செக் பண்ணி வச்சுட்டாங்க, எந்த பொருள் எங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக பார்த்துப்பானுங்க. பார்த்துட்டு ஒரு 2 months கழிச்சு அவங்க ஒரு குரூப் கிட்ட காசு கொடுத்து நம்ம திருட சொல்லுவானுங்க. அவங்கள திருடி வந்து இவங்ககிட்ட கொடுப்பானுங்க, இதுதான் இந்த மாதிரி பண்ணுறான்னு சொன்னோன்னே, அப்படியா இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி நம்ம அவன் வீட்டுக்குள்ளே போய் நம்ம மெத்து செய்யலாம் அப்படிமா வால்டர் சொல்கிறாரு. இப்போ அந்த ஜெஸி ஃப்ரெண்டு இருப்பான் தெரியுமா, ஸ்பினிப்பியாக அப்புறம் ஹைட்டாக இருப்பாங்க, இவங்க 2 பேர் தான் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரை வந்து ஒரு மியூசிக் டப்பா மாதிரி இருக்கும், மியூசிக்கில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போடணும் அந்த டப்பா வாங்குறானுங்க. ஒரு 4 டப்பா வாங்கி வந்து ஜெஸிக்கிட்ட கொடுக்குறானுங்க. ஜெஸிக்கிட்ட வந்து நான் ஜெஸி மறுபடியும் வேலையில் இறங்கிட்ட போல இருக்குதே, செம்ம கிளப்புக்கு ஒரே அப்படிமா நம்ம கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம மைக் வந்து வாடா மீட்டிங் போனோம், மீட்டிங் நடந்துட்டு இருக்கு வாடினோ, மைக் கூப்பிட்றாரு. ஜெஸி நான் வாடாடா நீங்கள் போங்கடான்னு சொல்லி ஜெஸி அனுப்பிச்சு விட்டுறான். என்ன மீட்டிங் பார்த்தா நம்ம மைக்கு ஃபுல்லாக வந்து தெரிஞ்சு வச்சுனாரு, இந்த மாதிரி நீங்கள் திருடுறது எல்லாமே தெரியும், நீங்கள் இந்த மாதிரி திருடக்கூடாது, உங்களுக்கு தேவையான காசை நாங்கள் தருவோம், ஆனால் ஒரு உதவி, நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கிறது தெரியுமா, அப்போது இவங்க 2 பேர் உள்ளே வருவாங்க, அவங்க ஒரு வேலை பண்ணுவாங்க, அதை நீங்கள் கண்டுக்க கூடாது, அவங்க கிட்ட பேசவும் கூடாது. நம்ம வால்டர் பேர் உங்களுக்கு இவங்க 2 பேர் பேரோட உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, இவர் பேர் அதாவது வால்டர் பேர் எஸ் சார், இவருக்கார் தெரியுமா, இவர் பேர் நோ சார். ஜெஸி தான் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வால்டர் ஜெஸி சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இவங்க கிட்ட பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம மைக் ஃபுல்லாக வந்து ரூல்ஸ் போடாது, ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. எதுக்கு ஜெஸி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து இந்த மியூசிக்கில் வாங்கின சொன்னாங்க தெரியுமா, இந்த மெத்து தயாரிக்கிற மிஷின்லாம் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் அந்த டப்பாவில் போட்டு உள்ளே எடுத்துன்னு போக முடியும், அதனால தான் வந்து அந்த 4 டப்பா வாங்கினு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம வால்டர் ஜெஸி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜெஸியோட வீட்டில்.
அப்போ நம்ம ஜெசி கேர்ள் ஃப்ரெண்ட் ஆண்ட்ரியா வரா, கூட அந்த பிராக்குங்கிற பையனை வரான். அந்த பிராக்கு பையனை பார்த்துட்டு வால்டருக்கு அல்ல சரி நீங்கள் பேசுங்க நான் கிளம்புறேன் அப்படிமா வால்டர் சொல்கிறாங்க. ஆண்ட்ரியா இல்லை இருங்க சாப்பிட்டு போகலாம் அப்படிமா சொல்கிறாங்க. நம்ம வால்டருக்கு அல்ல இல்லை, ஏன்னா அந்த பிராக் பையன் அந்த பிராக்கு பையன் தானே இவர் வந்து அந்த லிலி ஆஃப் த வேலி அப்படி செடியை கொடுத்து விஷம் கொடுத்துருப்பாரு. அதனால் அந்த பையன் வந்து வால்டர் வந்து செமையாக பயப்படுற அந்த பையனை பார்த்துட்டு அந்த பையன் தான் மாட்டி விட்டுறானான்ட்டு. ஆனால் அந்த பையன் ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கான். அந்த பையன் பார்த்துட்டு வால்டர் உட்காரு, ஆனால் அந்த பையன் ஒன்றுமே சொல்ல மாட்டான். அதுக்கப்புறமே அவங்க எப்பயும் போல வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு ஆர்டர் வந்து பூச்சி மருந்து அறிகிற ஆர்டர். ஸோ அப்போ அந்த வீட்டோட ஓனர் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு 4 நாளைக்கு வராதிங்க, நீங்கள் என்ன ஆனாலும் சரி 4 நாளைக்கு வராதுன்னு சொல்லும்போது நான் 4 நாளைக்கு தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால அங்கே வந்து போயிடுறான். ஸோ அவங்க ஃபுல்லாக டென்ட்லாம் போட்டு மூடிடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம வால்டர் ஜெசி வராங்க. உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா டெட்டு வந்து வால்டரை கூப்பிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி வந்து அந்த அவங்க ஒரு கேமரா இருந்தது அதை நான் டிசேபிள் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பையன் சொல்கிறான். சரிப்பா நல்லா மூலக்காரனாக இருக்கியே, அந்த கேமரா டிசேபிள் பண்ணியிருக்க, உன் பேர் என்ன அப்படின்னு வால்டர் கேட்குறாரு. அதுக்கு அவன் டாடுங்கிறான். நமக்கு டெட்டும் டாடும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. இதுக்கப்புறம் டெட்டு ரொம்ப மோஸ்ட்லி வரமாட்டான். ஸோ நம்ம டாடு தான், இதுக்கப்புறம் டாடே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம், நம்ம பேர் டாடு தாங்க. ஸோ டாடு அப்படிமா சொல்கிறான். இதுக்கப்புறமா நம்ம வால்டரோ ஜெசியை வந்து ஃபுல்லாக மெத் குக் பண்ணுறாங்க. மெத் குக் பண்ணி முடிச்ச உடனே அவங்க என்ன பண்ணனா உட்காடுறாங்க. இன்னைக்கு வந்து 50 பவுண்ட் வந்து குக் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து போர் அடிக்கும்ல, அவங்க சரக்கு இருக்குது, சரக்குலாம் குடிச்சிக்கிட்டு அப்படியே ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வால்டர் வந்து ஜெசிக்கிட்ட ஒன்று பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, அந்த ஆண்ட்ரியா இருக்கா தெரியுமா, உனக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருப்பாடா, சூட்டபுளாக இருப்பாடா, சம ஜோடிடான்னு சொல்லும்போது அப்படியா தேங்க்ஸ் டீச்சர் அப்படி மாதிரி வந்து சொல்கிறான். இந்த மேட்ரு வந்து இப்போ நீ மெத்த செய்கிறது எல்லாமே வந்து ஆண்ட்ரியாவுக்கு தெரியுமான்னு கேட்டோன்னே சத்தியமாக தெரியல சொல்லவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வால்டர் ஒரு அட்வைஸ் சொல்கிறாரு. என்ன அட்வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தயவு செஞ்சு உன் கூட இருக்கிறவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லு, உன் கூட வாழ்நாள் முழுக்க யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட இந்த விஷயத்த மொத்தமாக சொல்லு, அதுக்கப்புறம் பயந்து வாழ முடியாது. பாரு என் ஒய்ஃப் கிட்டே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே நானும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெசி வந்து சொல்கிறான். கட் பண்ணா நம்ம மரியா தாங்க காமிக்கிறாங்க. மரியா வந்து ஸ்கைலரை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. எதுக்கு இப்போ ஸ்கைலர் பார்க்க போயிருக்காங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் நாள் பர்த்டே போகுது. ஸோ அதனால் சூப்பராக செலிப்ரேட் பண்ணல. ஏன்னா போன வருஷம் ஒரு கேன்சர் இருந்தது, இந்த வருஷம் அந்த பர்த்டேக்குள்ளே செலவு எல்லாமே முடிஞ்சிருச்சு, அது கேன்சரே கிடையாது. சூப்பராக செலிப்ரேட் பண்ணல. அதை பற்றி மரியா வந்து ஸ்கைலர் கிட்ட பேச வராங்க. ஆனால் ஸ்கைலர்லாம் கண்டுக்கவே இல்லை. ஸோ அப்போ ஸ்கைலர் என்ன பண்ணுறாங்க, சிகரெட் அடிக்கிறாங்க. என்ன நீ உனக்கு புதுசாக ஒரு குழந்தை வச்சிருக்க, அப்புறம் வந்து வாழ்க்கை வரை இப்போ தான் கேன்சர்லாம் சரியாக இருக்குது, இப்போ போய் இந்த சிகரெட் அடிக்கன்னு கேட்கும்போது ஸோ அப்போ நம்ம ஸ்கைலர் ஒன்றுமே சொல்ல, ஏன் சிகரெட் அடிக்கிறேன்ட்டு நம்ம மரியா கேட்டுகிட்டே இருக்காங்க. இதை பார்த்து ஸ்கைலர் காண்டாயிட்டு ஷட்டா வாய மூடு கத்திடுறாங்க. மரியாவுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இந்த மாதிரி கத்துறான்ட்டு. இவங்க பாட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம மரியா வந்து அங்கேருந்து வந்துடுறாங்க. இவன் தான் பைத்தியமாக இருப்பாப்புலன்னு வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வால்டர் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம ஜெசியோட சேர்ந்து மெத்து ஃபுல்லாக குக் பண்ணிடுறாரு. எத்தனை பவுண்டு வருதுன்னு கணக்கு போடுறாங்க. பார்த்தா 50 பவுண்டு தான் வருது. ஸோ 50 பவுண்டு தான் வெறும் வருது, இதுவே கஸோட இருந்தால் 200 பவுண்டு வந்திருக்குமே அப்படின்ட்டு நம்ம ஜெசி சொல்கிறான். இல்லை 50 பவுண்டே விடு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்டர் விட்டுறாரு. வால்டருக்கு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா மாதிரியே உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரி எங்கே வந்துருக்க கேட்கும்போது ஒன்றும் தெரியாது அவங்களுக்குன்னு சொல்லும்போது, எனக்கு ஒன்றும் தெரியாது என்னாச்சுன்னு கேட்கும்போது, நான் வந்து ஸ்கைலரை பார்க்க போயிருந்தேன், உங்கள் பர்த்டே வரதில்ல அதை பற்றி பேச போயிருந்தேன். அப்போ சிகரெட் அடிக்கும்போது எதுக்கு சிகரெட் அடி கேட்கும்போது என்ன வாய மூடு கத்தி விட்டா, அவளுக்கு சிகரெட் அடிக்கும், அதை அவள் சிகரெட் அடிக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டோன்னே, ஆமாம் தெரியும், அவள் எப்பயாவது அடிப்பா, அது என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவள் சிகரெட் அடிக்கிறாளே, அதுக்கெல்லாம் எதுக்குன்னா மூடோட்டில் இருக்கும்போது சிகரெட் அடிப்பான்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ இப்போ அவள் ஏன் மூடோட்டில் இருக்கா, ஒருவேளை நீங்கள் மறுபடியும் சூதாரானீங்களா கேட்கும்போது, கிடையாது, ஏன் இப்போ சிகரெட் அடிக்கிறான்னா மூடோட்டில் இருக்கும்போது அடிப்பாள். இப்போ வந்து டெட் அப்படின்னு ஒருத்தன் தான் தெரியுமா, ஸோ அவனுக்கு வந்து எனக்கு தெரியாமல் வந்து காசு கொடுத்தவொடனே வந்து அவன் வேணான்ட்டான். ஸோ 2 பேரை வச்சு அமுச்சு விட்ருக்கா போல காசு கொடுக்க, அவன் ஓடி போயிட்டு சோத்தில் அடிச்சுன்னு இப்போ கோமாலேருந்து மறுபடியும் இருந்திருக்கான். ஸோ அதே வந்து சிகரெட் அடிக்கலாம் சொல்லும்போது சரி ஓகே, அவன் வந்து கோமாலேருந்து வெளில வந்ததுக்கு இவன் சிகரெட் அடிக்க கேட்கும்போது அந்த டெட்டும் இந்த ஸ்கேலர் இருக்க தெரியுமா அஃபால் தான் சொன்னோன்னே மரியா கொஞ்சமே புரியல. அவன் ஷாக்கில் அவங்க வந்து கிளம்புறாங்க. ஸோ ரொம்ப ஷாக்கில் இருக்காங்க அவங்க. அப்புறம் அவங்க வந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜெசி தான் காமிக்கிறாங்க. ஜெசி வந்து இந்த ஆண்ட்ரியா கிட்ட வந்து அவன் மெத்து செய்கிறது எல்லாமே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஜெசியால் சொல்ல முடியல. இப்போனா நம்ம ஸ்கேலர் படுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு யோசனையில இருக்காங்க, நம்ம ஒரு டேஞ்சரில் இருக்குமாட்டு அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ நம்ம வால்டர் கூப்பிடாரு, ஸ்கேலர் வந்து அவங்க கூட உட்காந்து படம் பாராடி மாதிரி நம்ம வால்டர் சொல்கிறாங்க. பார்த்தாங்க ஆக்ஷன் படம் ஓடிட்டு இருக்கு. ஸோ அங்கே இருக்கிற அதில் ஹீரோ வந்து என்ன பண்ண எல்லாரையும் கொண்டு எல்லாருமே வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து ஸ்கேலர் செம்மையாக பயப்படுறாங்க. கட் பண்ணால் நம்ம மைக்கு, ஜெசி, வால்டர் இவங்க 3 பேர் தான் காமிக்கிறாங்க. அப்போ மைக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு வந்து அதாவது என்ன பண்ணுறாருன்னா இப்போ வந்து பங்கு போட்டு போகிறாங்க, வந்த காசில் பங்கு போட்டு போகிறாங்க. அப்போ நம்ம மைக்கு வந்து என்ன காசு குறையுது அப்படின்னா வால்டர் சொல்கிறாரு. அப்போ மைக் சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து 70% கொடுக்க வேண்டியதாகிடுச்சு சொல்கிறாங்க. என்னது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது 70%? கஸ் இருக்கும் போல 20% தர மாட்டேன்னு சொல்லும்போது, ஆமாம் கஸ் இருக்கும் போல இந்த டிஸ்ட்ரிபியூட்டுக்குலாம் 20% தர மாட்டார், ஏன்னா அவர் வந்து ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு, அதில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார், நமக்கு வந்து ஆளுங்க நிறைய தேவைப்படும், 20% வந்து அவங்க கொடுக்க வேண்டியதாகிடுச்சு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம வால்டரே விட்டுறாரு. அப்புறம் நம்ம மைக்கு கொஞ்சம் காசு எடுத்து வச்சுக்கிறாரு. இது இருக்குன்னு கேட்கும்போது, இது வந்து நம்ம வேண்டாப்படுறவங்களா இருக்காங்க, அவங்க இருந்தால் தான் நம்மளால இந்த பிஸ்னஸ் ஸ்மூத்தாக பண்ண முடியும்,
அப்புறம் இந்த உங்களுக்கு காசு தரானா நம்ம ரொம்ப டேஞ்சரில் மாட்டிப்போம் சொன்னோன்னே இல்லை என்னால் முடியாது மைக் சொல்கிறாரு. அப்போ நம்ம ஜெஸி என்ன சொல்கிறான்னா ஏன் காசு வேணும் எடுத்துக்கோ அப்படின்னா மைக் கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ நம்ம வால்டர் என்ன சொல்கிறாரு, உன் காசு சரி அப்போ சரி நம்ம ஸ்மூத்தாக நம்ம வேலையை பார்க்கலாம்னு கேட்கும்போது ரொம்ப ஸ்மூத்தாக பார்க்கலாம் அப்படியே மாதிரி நம்ம மைக் சொல்கிறாங்க. ஸோ அப்புறமா வந்து வால்டர் ஜெஸி மைக் எல்லாமே காசு பங்காக பிரிச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம ஜெஸி சொல்கிறான் இந்த மாதிரி நம்ம கஸ்ஸு கிட்ட ரொம்ப ஜாலியாக இருந்திருப்போம்ல. ஏன்னா கஸ் வந்து வாரத்தில் 250 பவுன் செய்ய சொல்லுவான், நம்மளால வெறும் 50 பவுன் தான் செய்ய முடியுது. சரி நமக்கு அந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியலன்னு சொல்லும்போது அப்போ நம்ம வால்டர் சொல்கிறாரு கஸ் கூட விக்டர் ஒருத்தன் தான் தெரியுமா, நம்ம செய்கிற மித்தலாமே அவன் பின்னாடி இருந்து பார்த்து கஸ் மேலே செஞ்சு காமிச்சான் தெரியுமா, அது கஸ் கூட கொண்டானு. ஏன் கொண்டா நமக்கு அப்புறம் புரியல. ஆனால் எனக்கு வந்து இப்போ தான் புரியுது ஏன் வந்து கஸ் அந்த விக்டருக்கு கொண்டாட்டு. எதுக்கு தெரியுமா, நம்ம கஸ் இருக்கார்ல அவருக்கு வந்து குவாலிட்டியாக பாடுறதுல தான் பிடிக்கும். இந்த மாதிரி அரைகுறையாக பார்த்தவங்களாம் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து அவன் பின்னாடி இருந்து பார்த்துருக்கான். அவன் நம்ம கஸ்ஸோட வர இருந்திருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த விக்டர் கஸ்ஸுக்கு ஆப் வச்சிட்டானா அதனால தான் நம்ம கஸ் அந்த விக்டர் போட்டு தரலாம். இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காதா வா போகலாம் அப்படின்ட்டு நம்ம வால்டர் ஜெஸியை கூப்பிட்றாரு. இதோட இந்த எபிசோட முடியுது. அடுத்த எபிசோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.